பாஜகவில் தேர்தலில் போட்டியிட ஆள் இல்லாததால் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை ராஜினாமா செய்ய வைத்து தேர்தலில் நிறுத்தியிருப்பதாக நடிகை கௌதமி விமர்சித்துள்ளார். ஆனால் ராஜினாமா செய்ய யாரும் தம்மை வற்புறுத்தவில்லை என்று கூறியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பாளர் தேர்வு குறித்து நடிகை கௌதமியிடம் கருத்து கேட்கும் நிலையில் பாஜக இல்லை என்றும் பதிலடி கொடுத்துள்ளார். ஜனாதிபதிக்கு அடுத்த இடத்துல ஆளுநருக்கு இடத்திற்கு அவங்கள ப்ரமோட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில் திடீரென்று தேர்தலை அறிவித்த பிறகு திடீரென்று அவங்கள அந்த பதவிக்கே ராஜினாமா செய்ய வச்சுட்டு அவசரமாக அவங்களுக்கு மறுபடியும் உறுப்பினர் கார்டு கொடுத்து கட்சியில் சேர்த்துக்கிட்டு இங்கே நிற்க வைக்கிறது அப்படிங்கிறது மறுபடியும் கேள்விக்குறியாக இருக்கிறது. எதனால், என்ன அவசரம், என்ன தேவை, அப்படி என்ன தேவை? அதாவது அடுத்த கட்ட தலைவர்களோ இல்லை லீடர்ஷிப்போ அது இல்லையா? அப்படி இருந்ததுன்னா அமைப்பு எந்த நிலையில் இருக்குது? அமைப்போடைய நிலையை பார்த்து தான் நாளைக்கு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் பதவிக்கு இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு ஜெயிச்சு வந்தால் எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். போட்டியிடுவதற்கு இன்றைக்கி 20 பேருக்கு மேலே பலமான போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க கௌதமி அவங்க இருக்கும்போது அவங்க பலமான போட்டியாளர், அவங்க இல்லாத போது அவங்க பலம் இல்லாத போட்டியாளர். கௌதமி அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் பாஜகவால் கேண்டிடேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஒரு கட்சியை விட்டு வெளியே போகும்போது பல கருத்துக்களை சொல்வார்கள். அதே போல் அவங்க மேலே நல்ல மரியாதை இருக்குது. ரொம்ப நாளாக கட்சியில் இருந்தவங்க தான். ஆனால் வெளியே போன உடனே இப்படி பேசுவது இயல்பு. அதை நாம் ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டான்னு. என்ன சொல்லப்போனால், இப்போ நான் போட்டி போடுகிறேன், தம்பி முருகன் போட்டி போடுகிறாரு, அண்ணாமலை போட்டி போடுகிறாரு. நாங்கள்லாம் மக்களோடு மக்களாக வளர்ந்தவர்கள், மக்களோடு மக்களாக வாழ வேண்டும் என்று போட்டி போடுகிறோம். அதனால பலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.